Good afternoon, students. Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam, Tirchangodu, Namakkal District. சென்னை இந்த வீடியோவில் இன்றைக்கி 16/12/2024 அன்றைக்கி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் மேக்ஸ் எக்ஸாம் நடந்தது. ஸோ இந்த மேக்ஸ் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் அண்டு கீ அனலைசிஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னாக்கா 1 மார்க்கு 14 1 மார்க் நமக்கு கொடுத்துருக்காங்க. 14 1 மார்க்கில் 12 1 மார்க் வந்து புக் பேக்கு. ஸோ 2 1 மார்க்கு க்ரியேட்டிவாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 1 மார்க் பார்த்திங்க அப்படின்னா செட் ஏபிசி மூணுமே கொடுத்துட்டு என் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பி என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஏவையும் சியும் சேர்த்து யூனியன் பண்ணிங்கனாக்கா மொத்தம் 6 எலமெண்ட்ஸ் வரும். கியூ ரிப்பீட் ஆகுது, விட்டுருணும். அடுத்தது பியில் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 6 × 2 12 எலமெண்ட்ஸ் நமக்கு ஆன்சராக வரும். சி ஆப்ஷன். சாப்டர் 1ல் செகண்ட் கொஸ்டின். அடுத்தது செகண்ட் சம் பார்த்திங்க அப்படின்னா f of x equal to x plus 1 whole cube minus x minus 1 whole cube வந்து என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா a plus b whole cube a minus b whole cube அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு க்யூப் டேர்ம் கேன்சல் ஆகிடும். அதில் ஸ்கொயர் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன், குவாட்ரிக் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ சாப்டர் 1ல் 15th சம் இது. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சாப்டரில் 1 மார்க்கில் வந்து 6th 1 மார்க் நமக்கு 7 to the power 4k இஸ் கான்குரண்ட் டு டேஷ் மாடலோ 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு 1. அடுத்தது 4th சம் பார்த்திங்கன்னா சாப்டர் 2ல் 13th சம் வந்து நமக்கு 4th சம் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கான ஆன்சர் 1/27 ஆப்ஷன் பி கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5th 1 மார்க் வந்து சாப்டர் 3ல் 8th கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சுட் பி ஆடட் டு மேக் x power 4 + 64 இஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு இடையில வந்து செகண்ட் மிடில் டேர்ம் வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ அதாவது a² + b² கூட எதை ஆட் பண்ணால் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2ab ஆட் பண்ணால் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும். ஏவும் பி வேணும். x power 4 வந்து a² அப்படிங்கிறதுனால a வந்து நமக்கு உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா a வந்து x². அதேமாதிரி b²ங்கிற இடத்துல 64 இருக்குது. அப்போ b = உங்களுக்கு 8. அப்போ 2abனா 2 × 8 16, 16 × x², 16x². ஸோ ஆப்ஷன் பி வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது 6th 1 மார்க் வந்து மேட்ரிக்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போஸ் ஆஃப் காலம் மேட்ரிக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ காலம் மேட்ரிக்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரோ காலமு நமக்கு வந்து ரோ மேட்ரிக்ஸ் கிடைக்கும். சாப்டர் 3ல் 17th 1 மார்க்கு இதுக்கான ஆன்சர் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 7th 1 மார்க்கு சாப்டர் 4லேருந்து கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து ஐசோலஸ் ட்ரையாங்கிள்னு கொடுத்துட்டு ஆங்கிள் சி 90 டிகிரி. அப்போ ஏசி = 5 சென்டிமீட்டர்னா ஏபி = எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி 5√2 சென்டிமீட்டர். அதே மாதிரி 8th 1 மார்க்கும் சாப்டர் 4ல் 13th 1 மார்க் புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ஏபிபி 70 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டு ஆங்கிள் ஏஓபி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆங்கிள் ஏஓபி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 டிகிரி. ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. அடுத்து அதே மாதிரி 9th 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 5ல் 5th 1 மார்க்கு கேட்டிருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 3 சி 3,5 கரெக்டு. அடுத்து 10th 1 மார்க்கும் சாப்டர் 6லேருந்து ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. 10th 1 மார்க்கு 10th 1 மார்க் சாப்டர் 6ல் 10th சம் தான் நம்ம கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு டவரோட ஹைட்டையும் அதனுடைய லென்த்து டிஸ்டன்ஸையும் ரேஷியோவில் கொடுத்துட்டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கனாக்கா tan θ = √3ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ தீட்டா எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3ங்கிறது ட்ரிக்னாமெட்ரியில் நமக்கு 60 டிகிரிக்கு. ஸோ 4th ஆப்ஷன் கரெக்டு 60 டிகிரி. 11th 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மென்சுரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த 11th 1 மார்க்கில் புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சாப்டர் 7ல் 3rd 1 மார்க் வந்து இதே மாடலில் கொடுத்துருப்பாங்க. 3rd 1 மார்க்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து 12 சென்டிமீட்டருங்கிறத கொடுத்துட்டு ஸ்லாண்ட் ஹைட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு ஸ்லாண்ட் ஹைட் வந்து 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு ஹைட் எவ்வளோன்னு கேட்டு வந்திருப்பாங்க.
அதனால் புக்கில் வந்து 12 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சராக புக் கொஸ்டினில் இருக்கும். பட் அந்த கொஸ்டினில் வந்து இந்த இடத்துல மட்டும் நமக்கு ஹைட்டு ஆன்சரை வந்து கொடுத்துட்டு கொஸ்டினை வந்து நமக்கு ஸ்லாண்ட் ஹைட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ ஸ்லாண்ட் ஹைட்டு வேணும்னாக்க நமக்கு வந்து L = √r² + h². r வந்து 5 சென்டிமீட்டர், 5² 25, h வந்து 12 சென்டிமீட்டர், 12² 144, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 169, ரூட் எடுத்திங்கன்னா 13 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதில் க்ரியேட்டிவ்ங்கிற பேரில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு புக் கொஸ்டினில் ரேடியஸையும் ஸ்லாண்ட் ஹைட்டையும் கொடுத்துட்டு ஹைட் என்னன்னு கேட்டாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ரேடியஸையும் ஹைட்டையும் கொடுத்துட்டு ஸ்லாண்ட் ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்று தான் நமக்கு இந்த இடத்துல சேஞ்சஸ். நெக்ஸ்ட்டு 12th சம், அது மென்சுரேஷன்லேருந்து 10th 1 மார்க் சாப்டர் 7ல் ஃப்ரெஸ்டம் கோனோட ஹைட் இருக்குது, ரேடியஸோட 2 ends கொடுத்துட்டாங்க. ரேடி கேபிட்டல் ஆர் அண்டு ஸ்மால் ஆர் வந்து 8 சென்டிமீட்டர், கேபிட்டல் ஆர் வந்து 20 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 16 சென்டிமீட்டர். வேல்யூம் ஆஃப் ஃப்ரெஸ்டம் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ பைக்கு அப்படியே வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணணும். 3328 3328 பை சென்டிமீட்டர் க்யூப் அதுக்கான ஆன்சர் நமக்கு. நெக்ஸ்ட்டு 13th 1 மார்க் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஸோ வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 20 நேச்சுரல் நம்பருக்கு. ஸோ 5th 1 மார்க் நமக்கு புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 33.25 அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து 14th 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் கொஸ்டினாக நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டியிலேருந்து தி செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் இஸ் கால்டு டேஸ். ஸோ செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு எழுதுகிறோம் நமக்கு வந்து. ஸோ அதான் வந்து நமக்கு இதுக்கான ஆன்சர் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 2 மார்க்கில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 2 மார்க்கில் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு கம்பல்சரி 2 மார்க், அதாவது கொஸ்டின் நம்பர் 28 மட்டும் ட்ரிக்னாமெட்ரிலேருந்து க்ரியேட்டிவாக கேட்டிருக்காங்க. இது எல்லாமே புக்கில் இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே ஈஸியான ஒரு 2 மார்க்கு தான். ஸோ அதில் 15th 2 மார்க் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸாம்பிள் 1.2 கேட்டிருக்காங்க. ஸோ A × B அவங்க கொடுத்துட்டாங்க, ஏவும் பியும் கேட்குறாங்க. தி செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் கால்டு A. ஸோ A = 3,5, B வந்து செகண்ட் எலமெண்ட் எல்லாமே. ஸோ செகண்ட் எலமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 4 2 இருக்குது. ஸோ A வந்து 3,5, B வந்து 2,4. நெக்ஸ்ட்டு 16th 2 மார்க் பார்த்திங்க அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்லேருந்து காம்போசிஷன் ஆஃப் G இஸ் ஈக்குவல் டு G காம்போசிஷன் F1 கொடுத்துட்டு கேவோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 1.5ல் செகண்ட் சப்டிவிஷன் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ கேவோட வேல்யூ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு -5/3 வருது. அடுத்து 17th 2 மார்க் பார்த்திங்கன்னா விச் டேர்ம் ஆஃப் த AP இஸ் -54 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது AP சீக்வன்ஸ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன, -54 எத்தனாவது டேர்ம்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸசைஸ் வந்து 2.5ல் 5th சம் அது. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n கண்டுபிடிச்ச போது L - A/D + 1 ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா n = 15th டேர்மும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது 18th சம் கொஸ்டின் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 3.12ல் செகண்ட் சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. 3rd சாப்டரில் அல்ஜிப்ராவிலேருந்து LCM மட்டும் கேட்குறாங்க. ஸோ இதிலிருந்து 5 வெளியில் எடுத்துடலாம். ஸோ இதிலிருந்து 5 வெளியே எடுத்திங்கன்னா x² - 4 கிடைக்கும். அதுக்கு ஃபார்முலா A² - B² ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா A + B × A - B. ஸோ LCM வந்து பார்த்திங்கனாக்கா 5 × x + 2 × x - 2 தான் ஆன்சர் நமக்கு. செகண்ட் 19th சம் பார்த்திங்கனாக்கா அதே அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.40ல் 3rd சப்டிவிஷன் கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேட்குறாங்க. ஸோ டெல்டா கண்டுபிடிக்கணும். B² - 4AC வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது கொஸ்டினில் பார்த்திங்கன்னா 2x² இந்த இடத்துல இல்லாமல் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்குங்க. அப்போ டெல்டா கண்டுபிடிச்சிங்கன்னா -68 வரும். ஸோ -68 அப்படின்னா <0. <0னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ரியல் ரூட்ஸ். ஸோ நோ ரூட்ஸ்னு எழுதிடக்கூடாது, நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு தான் எழுதணும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20th 2 மார்க்கு எக்ஸசைஸ் 3.17ல் 6th சம் கேட்டிருக்காங்க. அதாவது மேட்ரிக்ஸ்லேருந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸில் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கணும். அப்படின்னா ரோவை காலமாக மாற்றி எழுதுனீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு A டிரான்ஸ்போஸுக்கு எகைன் ஒரு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சின்னா we get A. ஓகேங்களா? ஸோ அதனால் இது 20th 2 மார்க் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 சாப்டர் 4லேருந்து கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 4.4ல் 5th சம் டேஞ்சன்ட் கர்வ்டு தேரத்தை யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆங்கிள் BABT வந்து 65 டிகிரி அப்படின்னா ஆங்கிள் AOB என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஸோ
ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 130 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு கொஸ்டின் நம்பர் 22 சாப்டர் 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 5.9ல் ஃபஸ்ட்டு சம் ஜஸ்ட்டு ஃபைண்ட் த ஸ்லோப் என்ன, அவ்வளோதான். ஸோ ஈஸியான பாயிண்ட்ஸ் தான். -6,1 அண்டு -3,2 ஃபார்முலா y2 - y1 by x2 - x1 ஃபார்முலா எழுதிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்லோப் வந்து 1/3 கிடைக்கும். அடுத்தது ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து எக்ஸசைஸ் 6.2ல் ஃபஸ்ட்டு கொஸ்டினை கேட்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கேட்குறாங்க. ஸோ tan θ = ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்ட்மெண்ட் சைடு. ஆப்போசிட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் சைடு எல்லாமே தெரியுது, கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1/√3 கிடைக்கும். அப்போ tan θ = 1/√3னா தீட்டா எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி நமக்கு ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 24 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.1லேருந்து கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 7.1ல் சிஎஸ்ஏ டிஎஸ்சிஏ ரெண்டுமே சிலிண்டர் கேட்டிருப்பாங்க. பட் இங்கே கொஸ்டினில் வந்து நமக்கு சிஎஸ்சியை மட்டும்தான் கேட்குறாங்க. ஹைட்டு 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ கரோடு சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டருக்கு 2πRH ஃபார்முலா. ஸோ 2πRHல் ஆருக்கும் ஹெச் பைக்கெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா 1760 சென்டிமீட்டர்² ஆன்சராக வருது நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 25. ஸோ ரேஷியோ ஆஃப் ரேடியோ ஆஃப் 2 ஸ்பியர்ஸ், 2 ஸ்பியரோட ரேடியஸ் R1:R2 4:7 கொடுத்துட்டு ரேஷியோ ஆஃப் தர் வேல்யூன்னு கேட்குறாங்க. V1/V2 V2 கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 4/3 R1³ / 4/3 R2³ 4/3 பை எல்லாம் கேன்சல் ஆகிடுது. 4/3 பை R1³ / 4/3 பை R2³ இதெல்லாம் கேன்சலாக R1³ / R2³ மட்டும் வரும். ஸோ R1/R2 ஹோல் க்யூப்னு போட்டுட்டு 4/7 ஹோல் க்யூப், 4³ 64, 7³ 343. ஸோ V1:V2 = 64:2 343 ஆன்சர் நமக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 27 பார்த்தீங்கன்னா 26 பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் என்ன, இது எக்ஸாம்பிள் வந்து 8.1லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மே. ஸோ இதில் வந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுனா உங்களுக்கு தெரியும், லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ ரேஞ்ச் = 49. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு கேட்குறாங்க. L - S/L + S. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து 0.576. ஃப்ராக்ஷனில் விடாதீங்க, பாயிண்டில் கண்டுபிடிச்சி போடுங்க, அப்போ தான் ஃபுல் மார்க் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 27 பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ப்ராபபிலிட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2 காயின் டாஸ் பண்ணும்பொழுது நமக்கு பாசிபிள் அவுட்கம்ஸும் 4ன்னு தெரியும் உங்களுக்கு. அதில் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் த காயின்ஸ்னு கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் அப்படின்னா ஒன்று ஹெட்டு விழுந்தால் இன்னொன்று டைல் விழணும், இன்னொன்று டைல் விழுந்தால் ஹெட் விழணும். ஸோ H2TH. இப்போ N(A) 2, அப்போ P(A) 2/4 2/4 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 ஆன்சர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான். இது எக்ஸாம்பிள் 8.20லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் நம்பர் 28 கிரியேட்டிவ் சம் ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டிஸில் ப்ரூவ் பண்ண சொல்லி ஒரு சம் நமக்கு 6.1 பேசிஸில் தான். சீக்கன்ட்² θ ப்ளஸ் கொசிகன்ட்² θ = சீக்கன்ட்² θ இன்ட்டு கொசிகன்ட்² θ அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளானது. ஃபஸ்ட்டு சீக்கன்ட்² θவுக்கு ரெசிப்ரோக்கலாக எழுதுனீங்கன்னா சீக்கன்ட் θ 1/cos θ. இப்போ சீக்கன்ட்² θ 1/cos² θன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் கொசிகன்ட்² θங்கிறது sin θவோட ரெசிப்ரோக்கல். அப்போ கொசிகன்ட்² θ 1/sin² θன்னு எழுதிக்கலாம். ஸோ தென் ரெண்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஸோ 1 × sin² θ ப்ளஸ் 1 × cos² θ டிவைடட் பை cos² θ இன்ட்டு sin² θ இது. ஸோ sin² θ ப்ளஸ் cos² θ எவ்வளோ அப்படின்னா 1 ஐடென்டிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ 1/cos² θ இன்ட்டு sin² θன்றது இதை வந்து தனியாக பிரித்து எழுதுனீங்கன்னா 1/cos² θ சீக்கன்ட்² θ 1/sin² θ கொசிகன்ட்² θ. ஸோ சீக்கன்ட்² θ இன்ட்டு கொசிகன்ட்² θன்னு மாறிடும். ஈஸியான ஒரு 2 மார்க் தான். ஸோ இதோட உங்களுக்கு 2 மார்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கு. நம்ம 5 மார்க் பொறுத்தவரைக்கும் 14 5 மார்க்கில் எல்லா 5 மார்க்குமே புக் பேக் தான். க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸில் எதுவுமே கிடையாது. இதுவும் 5 மார்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஈஸியாக கம்பல்சரி தவிர எல்லாருமே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். கம்பல்சரி மட்டும் அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு வந்து 4th சாப்டரில் பிதாகரஸ் தியரம் கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 29 பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வழக்கம் போல் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லேருந்து நமக்கு 1.1ல் 6th செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிக்கணும், செட் பில்டர் ஃபார்மு 0,1, பி வந்து 2, 3, 4, சி அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கேட்குறாங்க. ஸோ பி இன்டர்செக்ஷன் சிங்கிறது வெறும் 3 மட்டும்தான் காமனாக இருக்குது பிசியில். அப்போ LHS RHS ரெண்டுக்குமே ஆன்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் நமக்கு. ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன்ங்கிற பொழுது 0,3, 1,3 தான் ஆன்சர் நமக்கு. ஸோ ரொம்ப ஈஸியானது. ஸோ அடுத்தது அதே ஃபஸ்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் வந்து 1.4ல் செகண்ட் சம்
ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1 கொடுத்துட்டு டொமைன் கொடுத்துட்டாங்க. ஏவில் வந்து பார்த்திங்கன்னா 2, 4, 6, 10, 12 கொடுத்துருக்காங்க. ஸோ பியில் 0, 1, 2, 4, 5, 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆடிட் பேர்ஸ்னா டேபிள் ரெப்ரசன்ட் ஏரோ டயக்ராம் கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது ஒவ்வொரு எலமெண்ட்டோட இமேஜ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் 2ஓட இமேஜ் 0, 4ஓட இமேஜ் எப்போ 4, 1, அடுத்து 6ஓட இமேஜ் வந்து 2, அதே மாதிரி 10ஓட இமேஜ் வந்து 4, 12ஓட இமேஜ் வந்து 5, ரைட்டுங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் எழுதிடணும். அதுக்கப்புறம் ஆடிட் பேர்ஸாக எழுதும் பொழுது எஃப் அப்படின்னு போட்டு செட்டுக்குள்ளார தான் ஆடிட் பேர்ஸாக எழுதணும். 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5 அப்படின்னு எழுதணும். அடுத்த டேபிளில் எழுதும் பொழுது நிறைய பேர் இந்த ஆடிட் பேர்ஸில் எழுதும் பொழுது செட் நோட்டேஷன் விட்டுட்டு எழுதுறீங்க. அது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வந்து டேபிள் எழுதும் பொழுது ஃபஸ்ட் ரோவில் எக்ஸும் அதனுடைய இமேஜ் வந்து செகண்ட் ரோவில் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுங்க, ஒய்ன்னு போட வேண்டாம். இது வந்து டேபிள் எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து ஏரோ டயக்ராம் எழுதும் பொழுது பி வந்து நிறைய பேர் 9 விட்டுட்டு எழுதுகிறாங்க. ஸோ எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா பிங்கிற செட்டில் ஃபுல்லாக எல்லா எலமெண்ட்டையும் எழுதணும். ஏவில் வந்து உங்களுக்கு 5 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா பியில் வந்து ஒரு எலமெண்ட் சேர்த்து 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஏரோ டயக்ராமில் சென்டரில் ஏரோ மார்க் போடுங்க. அடுத்து கிராஃப் அப்படிங்கிற பொழுது அது ஒரு இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து எல்லா பாயிண்ட்டும் எழுதுகிற மாதிரி எழுதணும், ரைட்டுங்களா? ஸ்கேல் வச்சு கரெக்டாக ஒவ்வொரு சென்டிமீட்டரில் கரெக்டாக டாட் வச்சு எழுதி கிராஃப் ஷீட்டே இல்லைனாலும் அழகாக எழுதுகிற மாதிரி போடுங்க. அதான் ஃபுல் மார்க் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 1.4ல் செகண்ட் சம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 31 பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாமே செகண்ட் சாப்டரில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு சம் தான். நமக்கு ஜிபியில் எஸ்என் கண்டுபிடிக்கிறதுலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 2.51 5 + 55 + 555 + எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு எஸ்என் கண்டுபிடிக்கணும். ஸோ 5 வெளியில் எடுத்து எல்லாம் 1 + 11 மாறும். 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுவோம். அடுத்து கொடுத்துருக்கூடிய சீக்வன்ஸ் வந்து ஏபி கிடையாது, ஜிபியும் கிடையாது. ஸோ அதை ஜிபியாக மாற்றுறதுக்காக தான் 999 எல்லாத்தையும் 10, 100, 10 - 1, 100 - 1, 1000 - 1 எழுதிட்டு அதை வந்து 2 சீரீஸாக பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு எஸ்என் ஃபார்முலா ஏதன் கிரேட்டர் தன் ஆர் வந்து கிரேட்டர் தன் 1ங்கிறதுனால எஸ்என் வந்து ஏ இன்ட்டு r⁴n - 1/r - 1 ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறீங்க. ஸோ ரெண்டாவது 1 + 1 + வரும். அந்த சீரீஸுக்கு எஸ்என் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு 1னால எஸ்என் ஈக்குவல் டு என்ஏ. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கனாக்கா நமக்கு ஆன்சர் 50 × 10⁻n - 1/81 - 5/9 × n அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு கொஸ்டின் நம்பர் 32 அதுவும் நமக்கு வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் தட் ஆர் இன் ஏபி எக்ஸசைஸ் 2.5ல் 11th சம்மு. இதுவும் இது வரலும் பப்ளிக்கில் இந்த மாதிரி மாடல் கேட்காமல் இருக்காங்க. ஸோ 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் ஏபியில் வந்து 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் எப்படி எடுத்துக்கணும்? a - d ஃபஸ்ட்டு டேர்மாகவும், a செகண்ட் டேர்மாகவும், a + d தேர்ட் டேர்மாகவும் நம்ம எடுத்துக்கணும். அதில் 3 டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் 27 அப்படின்னா இப்போ டியும் -டியும் + டியும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ a ஈக்குவல் டு உங்களுக்கு 9 கிடச்சிருது. அடுத்தது d கண்டுபிடிக்கணும்னா அந்த ப்ராடக்ட் அப்படின்னா a - d × a × a + d ஈக்குவல் டு 288. அதில் ஏவுக்கு வந்து நமக்கு வந்து 9 அப்படிங்கிறத அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு d ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? d² = 49. ஸோ d ஈக்குவல் டு ± 7 கிடைக்கும். அதுக்கப்புறம் a ஈக்குவல் டு 9 d + 7 அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா 3 டேர்ம்ஸ் வந்து 2, 9, 16 கிடைக்கும். அடுத்து a வந்து 9, d வந்து -7 அப்ளை பண்ணிங்கன்னா 16, 9, 2ன்னு சொல்லி 3 நம்பர்ஸ் ஆர்டராக கிடைக்கும். ஸோ ரெண்டையுமே எடுத்து எதிர் ஆரில் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா அதிலிருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 3.22. ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்தே நம்ம கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் சம் 3.22 9x⁴ + 12x³ + 28x² + ax + bன்னு. ஸோ ஸ்கொயர் ரூட்டில் அதுக்குமே லாங் டிவிஷன் ப்ராசஸ் தெரியும். அதனால் வெறும் கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதி கூட போடலாம். ஸோ a = 16, b = 16 ரெண்டுக்கு சேம் ஆன்சர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 34th சம் பார்த்திங்கனாக்கா ஆங்கிள் பைசெக்டர் தியரம் கேட்டிருக்காங்க. அதனால் எல்லாம் தியரத்தை வந்து ஸ்டேட்மெண்ட்டு எழுதி டயக்ராம் போட்டுட்டு தான் ப்ரூவ் பண்ணணும். டயக்ராம் இல்லாமல் ப்ரூவ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 35 பார்த்தீங்கன்னாக்கா மேட்ரிக்ஸில் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ செட்டு ஏவும் பியும் கொடுத்துட்டு ரிவர்சல் லா கொடுத்துருக்காங்க. ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஏபி கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது 52, 30, 43, 3ன்னு வருது. அதை டிரான்ஸ்போஸாக மாற்றினீங்கன்னா LHS RHSக்கான ஆன்சர் 52, 43, 33 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஸோ பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிங்க, அதுக்கே மார்க் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கொஸ்டின் நம்பர் 36 சாப்டர் 5லேருந்து தான் கேட்டிருக்காங்க.
ஸோ சாப்டர் 5ல் இன்டர்செப்ட் ஃபார்ம்லேருந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 5.25 எக்ஸாம்பிள். இதில் வந்து ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் விச் பாசஸ் த்ரூ 5,7 கொடுத்துட்டு மேக்ஸ் இன்டர்செப்ட் ஆன் த ஆக்சிஸ் ஈக்குவல் அண்ட் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் சைன் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து நமக்கு ஏ அப்படின்னா ஒய் இன்டர்செப்ட் வந்து என்ன அப்படின்னா மைனஸ் ஏ அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன்றும் இல்லை, எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை ஏ பிக்கு பதிலாக மைனஸ் ஏன்னு போடுங்க. அந்த மைனஸ் ஏவை மேலே கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஏ ஈக்குவல் டு ஒன்றுன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஏன்னு ஈக்குவேஷன் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது இந்த ஈக்குவேஷன் எந்த பாயிண்ட் வழியாக போகுது, 5,7ங்கிற பாயிண்ட் வழியாக போகுது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு 5 ஒய்க்கு 7 அப்ளை பண்ணிங்கன்னா ஏ ஈக்குவல் டு -2ன்னு கிடச்சிருது. இந்த ஏவை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் அதில் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -2ன்னு கிடைக்கும். -2ல் எல்ஹெச்எஸ் கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு +2 ஈக்குவல் டு 0. இது ஒரு 2 மார்க் மாதிரி தான், 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சம் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கொஸ்டின் நம்பர் 37. கொஸ்டின் நம்பர் 37 பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் தான் நம்ம கேட்டிருக்கிறாங்க. எக்ஸசைஸ் 6.1ல் 8ல் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம கேட்டிருக்காங்க. எம் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா, என் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டான்னு கொடுத்துட்டு என்ன நிரூபிக்க சொல்கிறாங்க. ஆன்சர் அங்கேயே இருக்குது. m² + n² இன்ட்டு cos² பீட்டா ஈக்குவல் டு n² அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எம்மிலிருந்து m² கண்டுபிடிச்சிக்கிங்க. அடுத்து n வந்து ஸ்கொயர் பண்ணி n² கண்டுபிடிச்சிக்கிங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி எல்ஹெச்எஸ் ஃபுல்லாக எடுத்துக்கங்க. ஆட் பண்ணி cos² பீட்டாவோடு போடுங்க. போட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேன்சல் பண்ணுறது போக மீதி கடைசி ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்டு பை சைன் பீட்டா சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர்டு பீட்டான்னு வரும். இந்த அதை வந்து காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ அதை வந்து காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதுனீங்கன்னா காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டாங்கிறது n. அப்போ அதை வந்து என்ன மாற்றிக்கலாம், n² மாற்றிக்கலாம். ரைட்டுங்களா. MNPQ கண்டுபிடிக்கிற மாதிரியான சம்மெல்லாம் 6.1ல் இருக்கும். அதில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு மென்சுரேஷனில் எப்பவும் கேட்குற மாதிரி பப்ளிக்கில் வந்து வேல்யூம் ஆஃப் ரெஸ்ட்டும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 7.23லேருந்து. ஸோ சர்க்குலர் ரெஸ்ட்ரூமோட ஹைட் வந்து பார்த்திங்கனாக்கா 45 சென்டிமீட்டர் ஹைட்டு. அதேமாதிரி 2 எண்ட்ஸோட ரேடியஸ் கேபிட்டல் R வந்து 28 சென்டிமீட்டர், இது ஸ்மால் r வந்து 7 சென்டிமீட்டர், ஹச் வந்து 45 சென்டிமீட்டர். வேல்யூம் ஆஃப் ரெஸ்ட்டும் ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. ஸோ 1/3 πh இன்ட்டு கேபிட்டல் R² ப்ளஸ் ஸ்மால் r² ப்ளஸ் கேபிட்டல் R இன்ட்டு ஸ்மால் r கியூபிக் யூனிட்ஸ். அதில் அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 48,510 சென்டிமீட்டர் க்யூப் நமக்கு கிடைக்கிது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் நமக்கு 39. ஸோ அதே மென்சுரேஷனில் லாஸ்ட் எக்ஸசைஸ் 7.4லேருந்து நம்ம கேட்டிருக்காங்க. 7.4ல் தேர்டு சம் நமக்கு ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. அதனுடைய ரேடியஸ் வந்து R யூனிட், ஹைட் வந்து H யூனிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கில் அந்த வாட்டரை வந்து மாற்றுறாங்க. ஸோ அதனுடைய பேஸ் ரேடியஸ் வந்து XR யூனிட்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வாட்டர்னு கேட்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலிடை மெல்ட் பண்ணி இன்னொரு சாலிடாக மாற்றுற மாதிரி கன்வர்ஷன் ஆஃப் டு சாலிட்ஸ் தான் இந்த சம் நமக்கு. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா வேல்யூம் ஆஃப் வாட்டர் இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இஸ் ஈக்குவல் டு வேல்யூம் ஆஃப் வாட்டர் இந்த சிலிண்ட்ரிக்கல் ப்ளஸ் ஃப்ளாஸ்க்கு நமக்கு ஜஸ்ட்டு எழுதணுன்னா வேல்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வேல்யூம் ஆஃப் கோன், அவ்வளோதான். ஸோ πr² H ஈக்குவல் டு 1/3 πr² H. ஸோ இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சிலிண்டரோட ஹைட் வந்து ரெண்டுலேயுமே ஹெச் இருக்கிறதுனால கோனோட ஹெச் வந்து ஸ்மால் ஹெச்சாகவும் சிலிண்டரோட ஹைட்டை வந்து கேபிட்டல் ஹெச்சாகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 1/3 πr² H ஈக்குவல் டு 1/3 πr² Hல் ரேடியஸ்க்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி ஹெச் மட்டும் தான் வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம H/3x² யூனிட்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கால்குலேஷனே இல்லாத ஒரு 5 மார்க் நமக்கு. அடுத்தது 40th கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 8.10. ஸோ ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர். ஸோ 1லேருந்து n வரல இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பருக்கு வேரியன்ஸும் மீனும் கேட்குறாங்க. ஸோ இது ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சம் நமக்கு எக்ஸாம்பிளில். ஸோ மீன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா எல்லா நேச்சுரல் நம்பரையும் ஆட் பண்ணணும். அப்போ எல்லா நேச்சுரல் நம்பரையும் ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா n × n + 1/2 அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்பெஷல் சீரீஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ எக்ஸ் பார் மீன் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் x/n. இதில் சம்மேஷன் எக்ஸுக்கு பதிலாக n × n + 1/2 அப்ளை பண்ணிங்கன்னா என்னன்னு கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு எக்ஸ் பார் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் பார் ஈக்குவல் டு n + 1/2 நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி
வேரியன்ஸ் கேட்குறாங்க. வேரியன்ஸ் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் கேட்குறாங்க. சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் பொழுது நீங்கள் வந்து ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு பை என் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவில் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் த ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர். அதாவது எஸ்எல் சீரீஸில் பார்த்த ஃபார்முலா தான். n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 பை 6ங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து n + 1/2 அப்ளை பண்ணணும். இதில் n கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் ரெண்டுலேருந்து நீங்கள் n + 1/2 காமனாக வெளியே எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே n - 1/6ன்னு வரும். நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n² - 1 டினாமினேட்டரில் வந்து 2 × 6 12 கிடச்சிரும். ஸோ இப்போ சிக்மா ஸ்கொயர் என்ன வேரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா n² - 1/12 ஆன்சர் நமக்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 41 பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியிலிருந்து ஈஸியான ஒரு 5 மார்க் தான் கேட்டிருக்காங்க. 2 days ரோல் பண்ணும்பொழுது பாசிபிள் அவுட்கம்ஸ் 36 நமக்கு தெரியும். அதில் வந்து 2 ஈவெண்ட்ஸ் நமக்கு அடிஷன் தியரம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டியை கெட்டிங் ஏ டபுள்ட் அப்படிங்கிறது ஈவெண்ட் ஏ, ஆர் அப்படின்னா யூனியன், தென் சம் ஆஃப் தி ஃபேஸஸ் இஸ் 4 அப்படின்னா அது ஈவெண்ட் பி நமக்கு. இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி கேட்குறாங்க. ஸோ டபுள்னா 6 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இருக்கும். 1, 2, 2, 3, 3 அது மாதிரி. ஸோ அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி 6/36. பிங்கிற ஈவெண்ட்டு சம் ஆஃப் தி ஃபேஸஸ் வந்து 4 தான். ஸோ அப்போ ஆட் பண்ணால் 4 வரக்கூடியது மொத்தம் 3 அவுட்கம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி பி ஆஃப் பி 3/36. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி வேணும். ரெண்டுலேயும் காமனாக இருக்கக்கூடிய அவுட்கம்ஸ் வந்து 1 மட்டும் தான் நமக்கு காமனாக இருக்குது. இது அப்படின்னா 2, 2 மட்டும் தான் காமனாக இருக்கும். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி 1/36. ஸோ அடிஷன் தேர்தல் அப்ளை பண்ணிங்கன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ 6/36 ப்ளஸ் 3/36 மைனஸ் 1/36. ஸோ 6 + 3 ஆட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் சேம். அதனால் யாரும் கேன்சல் பண்ணக்கூடாது பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் பொழுது. அப்போ ஆட் பண்ணிங்கனாக்கா 6 + 3 9, 9 - 1 எவ்வளோனா 8. 8/36 4th டேபிள் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா 2/9 ஆன்சர் நமக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு கொஸ்டின் நம்பர் 42 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எதிலிருந்து கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 4.21 அதாவது 4th சாப்டர்லேருந்து. இதுதான் நம்ம எதிர்பார்க்காத கொஸ்டின்ஸாக இருக்கும் ஒரு சிலருக்கு. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 4th சாப்டர் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4th சாப்டரில் ஒரு தியரம் எதிர்பார்த்துருக்கலாம், அல்லது வேறு சாப்டரில் நம்ம ஈஸியாக எதிர்பார்த்துருப்போம். பட் ஆனால் இந்த கொடுத்துருக்கூடிய சம் பார்த்திங்கன்னா 4.21ல் ஜஸ்ட்டு பிதாகரஸ் தியரம் கான்செப்ட் தான், வேறெலாம் இது ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான் நமக்கு. P and Q are the midpoint of the sides CA and CB respectively of triangle ABC, right angled at Cன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராம் மட்டும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரைட் ஆங்கிள் சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை வந்து ஏவும் இதை பியும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிட் பாயிண்ட்டு P and Q are the midpoint of CA. CAவோட மிட் பாயிண்ட் வந்து P, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சியோட மிட் பாயிண்ட் P, பிசியோட மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு சிபியோட மிட் பாயிண்ட் வந்து Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஏவும் கியூவும் ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து பியும் பியும் ஜாயின் பண்ணிடுங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் உங்களுக்கு வந்து எது ஹைப்போடென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஹைப்போடென்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஏபி ஹைப்போடென்ஸில் பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏபி ஸ்கொயர் என்னன்னு கிடச்சிரும். இப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் கிடச்சிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் ட்ரையாங்கிள் வந்து ஏக்யூ ஜாயின் பண்ணிங்க இல்லையா? இந்த ஏக்யூசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. இதில் ஹைப்போடென்ஸ் ஏக்யூ. ஸோ இதில் வந்து ஏக்யூ ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ ஏக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று பிபி ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ பிசிபி அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் எது ஹைப்போடென்ஸ்னா பிபி தான் ஹைப்போடென்ஸு. ஸோ அப்போ இதில் வந்து பிபி ஸ்கொயர் ஈக்குவல் டு அதை பிசி ஸ்கொயர்டு ப்ளஸ் சிபி ஸ்கொயர்டு அப்படின்னு மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இது 3 ஈக்குவேஷன்லேருந்து எல்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா ஏக்யூ ஸ்கொயர்டு ப்ளஸ் எல்ஹெச்எஸ் பாருங்கள் ஏக்யூ ஸ்கொயர்டு ப்ளஸ் பிபி ஸ்கொயர்டு. ஏக்யூ ஸ்கொயர்டு இங்கே இருக்குது, பிபி ஸ்கொயர்டு இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம கண்டுபிடிச்ச ஆர்ஹெச்எஸையும் எல்லா டேர்மையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதில் வந்து கியூசி ஸ்கொயர்டுன்னு இருக்கிறத 2QC அப்படின்னு எழுதுங்க. 2QC ஹோல் ஸ்கொயர்னு இந்த 2QCயை பிசின்னு எழுதிடலாம், பிசி ஸ்கொயர்டுன்னு எழுதிடலாம். பிசின்னு எழுதுனா 2QC ஹோல் ஸ்கொயர்டு பிசி ஸ்கொயர்டாக மாறிடும். அதேமாதிரி
இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா சிபி ஸ்கொயர்டு இருக்கும், அதை வந்து 4 CP ஸ்கொயர்னு இருக்கும், அதை 2 CP ஹோல் ஸ்கொயர்னு எழுதிங்கன்னா அதை ஏசி ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து 4 AC ஸ்கொயர்டும் 4 BC ஸ்கொயர்டு இருக்கும். இதில் ஒரு ஏசி ஸ்கொயர்டு ஒரு பிசி ஸ்கொயர்டு வரும்பொழுது உங்களுக்கு கடைசியாக 5 AB ஸ்கொயர்டு ப்ளஸ் 5 BC ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ அந்த ஏசி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு வந்து உங்களுக்கு என்னவோ மாறிடும்னா ஏபி ஸ்கொயர்டாக மாறிடும். ஸோ உங்களுக்கு 5 AB ஸ்கொயர்டு RHS கிடச்சிரும், ரைட்டுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு 5 மார்க்கு தான். ஸோ இதே மாதிரி புக்லேயே இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸசைஸில் வந்து 4.3ல் 8th சம் அதே மாதிரி ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சம் இருக்கும். அதே மாதிரி இன்ஜெக்ட் சம்மு. ஸோ ஒரு 4 சம் நமக்கு வந்து இந்த 5 சம் வந்து இந்த 4.3ல் வந்து பிளாகர்ஸ் தியரம் கான்செப்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டைம் நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜாமெட்ரியில் நம்ம எப்போ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஜாமெட்ரி தான். 2 டேஞ்சன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 5.4ல் 13th சம்மு. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா OP 10 சென்டிமீட்டரும் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டேஞ்சன்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் எடுத்து எழுதுனீங்கன்னா 8.7 சென்டிமீட்டர். ஸோ கட்டாயமாக இந்த ஆன்சர் தவிர எதுவும் மாற்றி எழுத வேண்டாம். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க மீடியனில். ஸோ எக்ஸசைஸ் 4.2ல் 11th சம் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிராஃபில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு குவாட்ரேட்டிக் கிராஃபில் வந்து எக்ஸாம்பிள் 3.55 நமக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் வர மாதிரி ஒரே சிங்கிள் ரூட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சால்வ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் வேரியேஷனில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை எல்லோரும் பார்ப்பீங்க. ஸோ அந்த டைரக்ட் வேரியேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த சம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா y = 1/, அதாவது எக்ஸசைஸ் வந்து 3.15ல் 3rd சம் y = 1/2x தான். டேபிள் வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம தான் டேபிள் ஃபார்ம் பண்ணணும். நமக்கு வந்து y = 1/2xங்கிறதுனால எக்ஸ் எல்லாமே ஈவன் நம்பரில் எடுத்துக்கணும். 2, 4, 6, 8ன்னு போட்டிங்கன்னா போதும். ஸோ இதில் ஐடென்டிஃபை த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்குறாங்க. கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் இதுலேயே இருக்குது. k = 1/2 அப்படிங்கிறது கட்டாயம் ஆன்சரில் எடுத்து எழுதுங்க. அடுத்து இது சப்டிவிஷன் இல்லாமல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆன்சர் 1 இது தான். ஃபைண்ட் y when x = 9 கேட்டிருக்காங்க. ஸோ x = 9 y வந்து எக்ஸில் பாதி. ஸோ y = 4.5. அதேமாதிரி ஃபைண்ட் x when y = 7.5. y = 7.5 அப்படின்னா x வேணும்னு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 15x = இதெல்லாமே கிராஃப்லேருந்து எடுத்து எழுதக்கூடிய ஒன்று தான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொஸ்டின் பேப்பரோட அனலைசிஸில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் பொறுத்தவரையிலும் 2 1 மார்க் வந்து நமக்கு க்ரியேட்டிவாக கேட்டிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டின் மட்டும் ஐடென்டிட்டிஸ்லேருந்து நமக்கு ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது 5 மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி சம் மட்டும் 4th சாப்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி மீதி எல்லாருமே வந்து ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.